கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்கே என்னென்னா ஏடிஎம்மில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது தாங்க. பல பேருக்கு இது தெரியாமையே போகுது. கிரெடிட் கார்டு வர்சஸ் டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மணி தான் யூஸ் ஆகும். ஆனால் கிரெடிட் கார்டுனா பேங்க்கிட்ட இருந்து நீங்கள் பாரோ பண்ணுற மணி தாங்க கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஏடிஎம்மில் கிரெடிட் கார்டு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனில் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏடிஎம்மில் இப்போ ஒரு 5000 ரூபா வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக சார்ஜ் வரும். ரெண்டாவது 300 முதல் 500 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்துதாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் சேம் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. டெபிட் கார்டு மாதிரி பில்லிங் ரேட் வரைக்கும் வெயிட் பண்ணாது. அதே நாளிலே இன்ட்ரெஸ்ட்டும் கால்குலேட் ஆகுங்க. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகங்க. அதாவது 30% to 40% வரைக்கும் வருஷத்துக்கு இருக்குங்க. அதாவது நீங்கள் 5000 எடுத்தீங்க அப்படின்னா ஃபியூ டேஸ்க்குள்ளேயே 5500 6000 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுங்க. நீங்கள் அந்த அமௌண்ட் ஃபுல் பே பண்ணலைன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு வருங்க. இப்போ லேட் ஃபீஸ் வரும். அப்புறம் டோட்டல் அமௌண்ட்டே டபுள் ஆகிருங்க. இப்போ ரியல் டைம் சிச்சுவேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தவங்க இப்போ எமர்ஜென்சிக்காக ஏடிஎம்லேருந்து ஒரு 10,000 ரூபா எடுத்தாங்க அப்படின்னா அவர் அதை உடனே பே பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2-3 மாதத்துக்கு பிறகு பில் வரும். எப்படி வரும் அப்படின்னா அந்த 10,000 ரூபா 13,000 ஆயிருங்க. அப்போ அவருக்கு பேங்க்கில் இதை உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இது பேங்க்குக்கு ரொம்ப ப்ராஃபிட்டுங்க. ஸோ நீங்கள் கேஷ் வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா பேங்க்குக்கு எக்ஸ்ட்ரா தாங்க மணி வரும். அப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்க்கு யூஸ் பண்ணலாம். அதில் ஆஃபர் அண்ட் கேஷ்பேக் வரும். அப்புறம் எமர்ஜென்சிக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மெயினாக நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறத மினிமம் பேமெண்ட் ஹேபிட்டு, அப்புறம் ஓவர் ஸ்பெண்டிங். ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணாதீங்க. மினிமம் பேமெண்ட் ஹேபிட் வச்சுக்கோங்க. ஓவராக ஸ்பெண்டிங் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸ்மார்ட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டே நீங்கள் பே பண்ணிடுங்க. லிமிட்டை கொஞ்சம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். டியூ டேட் என்றைக்கு வருதோ அன்றைக்கி டக்குன்னு நீங்கள் பே பண்ணிடுங்க. எஸ்எம்எஸ் அலர்ட் எப்போதுமே வச்சுக்கோங்க. ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஏடிஎம்மில் யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு கன்வீனியன்ஸ் கிடையாது. அது உங்களுக்கு லாஸ் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம மகேஸ்வரி விலாகை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. உங்கள் ஃபேமிலியில் என்னையும் ஒருத்தியாக சேர்த்துக்கோங்க. என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.